அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை வழக்கில் மதமாற்றம் காரணமல்ல என சிபிஐ உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் பாஜகவின் வெறுப்பு அரசியல் வெளிப்பட்டுள்ளதாக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வட மாநிலங்களில் மத அரசியல் மூலம் மக்களை பிளவுபடுத்தும் பாஜகவின் முயற்சி தமிழ்நாட்டில் எடுபடாது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். உண்மை இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி மதவெறி அரசியலை திட்டமிட்டு பரப்ப பார்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சிபிஐ அறிக்கை மதவாதிகளுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டியிருக்கிறது. பாஜகவினுடைய அரசியல் உத்திகளுள் இதுவும் ஒன்று. எந்த மாநிலத்தில் அவர்கள் தேர்தலை சந்தித்தாலும் மத அடிப்படையில், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை பரப்புவது, அதன் அடிப்படையில் இந்து பெரும்பான்மை சமூகத்தினரை தங்களுக்கு சாதகமாக அணிதிரட்டுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். தமிழ்நாட்டிலும் அப்படி பல முறை அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இப்போதும் இன்னும் அவர்கள் முயற்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காது. இல்லை, அறிக்கை தாக்கல் பண்ணினா கோர்ட்டில் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அதோடு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால அவங்க சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ண சட்டம் அதன் கடமையை செய்யும். அவ்வளோ ஒரு துயர சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மனு ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு துயர சம்பவத்தை திரித்து அரசியல் செய்வதை குறிப்பாக பாஜகவினர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களை ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தருணத்திலும் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொய் பிரச்சாரமும் இன்னும் அவர்களை நிராகரிக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே நிராகரிக்க தான் செய்வார்கள். உண்மை எது என்று பார்ப்பதை விட அதை மத மோதலாக அல்லது அரசியல் மோதலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. கட்டாயமாக காவல்துறை இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியதற்கு முயற்சி செய்த அண்ணாமலை, அதே போல ஒரு போலியான ஒரு வீடியோவை வெளியிட்டு பதட்டத்தை திட்டமிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு செய்த அந்த முத்துவேல் என்கிற விஹெச்பியினுடைய பிரமுகர், இந்த பிரச்சனையை பல இடங்கள்லையும் அதை ஒரு பெரிய ஒரு மதம் சார்ந்த ஒரு தற்கொலை, மதம் மாற்றத்திற்கு முயற்சித்ததால் ஏற்பட்ட தற்கொலை என்று சொல்றது, இது எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும். அவங்க மீது உரிய தண்டனை கொடுக்கணும்ல. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சமூகம் பதட்டத்துக்கு உள்ளாகும். பிஜேபி கருத்தியலாளர்கள் தான் இதை பரப்புகிறார்கள். லாவண்யா அவர்கள் தன்னியல்பில் அடைந்த மரணத்தை அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். எப்பொழுதும் எங்கேயும் ஒரு பதட்ட அரசியலை தான் அவர்கள் முன்மொழிவார்கள். அது தமிழ் மண்ணில் அதற்கு இடமில்லை. சிபிஐ தாக்கல் செய்திருக்கிற அந்த அறிக்கையிலேயே அவ்வாறு அல்ல என்று சொல்லிவிட்ட பிறகு அதன் பின்னரும் மீண்டும் மீண்டும் அதே கருத்தை முன்மொழிவது ஒரு பதட்ட அரசியலுக்கு வழிகொள்வது. தமிழ் மண் அதற்குரிய மண் அல்ல. இங்கே பதட்ட அரசியலுக்கான கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அதை உடைக்கிற முயற்சியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்தியலாளர்கள் முனைகிறார்கள். அவர்களுக்கு தோல்விதான் கிட்டும். ஒரு பள்ளியில் அத்தனை மாணவர்கள் படிக்கும்போது தம்பி, ஒரே ஒரு பெண்ணை மதமாற சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்கன்னு பேசுகிறது ஏற்புடையதாக இருக்கா பாருங்கள். இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள், ஏன் இன்றைக்கி குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவில் இருக்கிற கட்சி தலைவர்களே கிறித்துவம் பள்ளிகளில் கல்லூரிகளில் படித்தவங்க தான். இப்போ அவங்களெல்லாம் ஏன் மதமாற சொல்லலை? விரும்பி ஏற்கிறதை யாரும் தடுக்கக்கூடாது. கட்டாயமாக மதம் மாறணும்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி இங்கே நடக்கலை. நடந்திருந்தால் அத்தனை பள்ளி அவ்வளோ மாணவர்களாக வகுப்பு தோழர்களாக தோழிகளாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு மட்டும் அப்படி நடந்ததுன்னு சொல்கிறது அது ஒரு அரசியல் தான், அரசியல் நகர்வு தான். அதான் மதமாற்றம் செய்கின்ற எந்த செயலும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக்கி இருக்கின்றது. இதன் மூலம் பிஜேபியினுடைய உண்மை இன்றைய தினம் தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றேன். எனவே இதை போன்ற பொய்களை, மதவாத தூண்டுதல்களை தமிழகத்தில் உருவாக்கி அரசியல் செய்கின்ற பிஜேபியை வன்மையாக கண்டிக்கின்றேன். பள்ளிகளை பற்றி ஒரு மோசமான பிம்பத்தை உருவாக்குகிற அந்த மோசமான வேலையை ஒரு அரசியல் கட்சியாகிய, ஒன்றியத்திலே ஆளுகிற அரசியல் கட்சியாகிய பாஜக தமிழ்நாட்டில் செய்து அதனுடைய தலைவர் செஞ்சார். சங் பரிவாரத்துடைய விஸ்வ இந்து பரிஷத் செய்தது. அவர்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முன்பு இன்றைக்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பேன் நான்.
ஏன்னா அப்படி மன்னிப்பு கேட்க வச்சாதான், அந்த கோரிக்கை எழுப்படத்தான் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை, பொய்யை வச்சு கலவரத்தை உருவாக்குற அந்த வேலையை யாரும் செய்ய மாட்டார்கள். பிஜேபி எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் போராடி மக்களை அணிதிரட்டுவதில்லை. மாறாக இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்தவர் என்ற பகைமையை, ஒரு பகைமையான அரசியலை தூண்டுவதன் மூலம், வெறுப்பு அரசியலை நடத்துவதன் மூலம்தான், வதந்திகளை பரப்புவதன் மூலம்தான் அரசியல் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதமாற்றம் என்று பொய் பிரச்சாரம் செய்த, கலவரத்தை தூண்ட முனைந்த அத்தனை பேர் மீதும் கிரிமினல் குற்ற வழக்கு தொடரப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.